ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக்கர்ஸ் பேரடைஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாஸ் மோஸ்ட் செல்லிங் எஸ்யூவி டொயோட்டாவில். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நம்மளோட டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர். ஸோ மாருதி அண்டு டொயோட்டா காம்பினேஷனில் ஷேர் பண்ண டெக்னாலஜி அண்டு பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய வெஹிக்கிள். ஸோ மோஸ்ட் செல்லிங் எஸ்யூவி. ஸோ அந்த செல்லிங் எஸ்யூவி பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஸ்கோடா, ஃபோக்ஸ் வேகன், ரிமைனிங் எல்லா பிராண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இப்போ டொயோட்டா ஹைரைடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக வந்து அவங்களுக்கு விட போகிறதா அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஹைரைடரை வந்து 7 சீட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறதா அஃபீஷியலாக டொயோட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான டெஸ்டிங்ஸ் போயிட்டுருக்கு. அதனோட ஸ்பைஸ் ஆர்ட்ஸும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்மிங் நவம்பர் ஆர் டிசம்பர் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் 7 சீட்டர் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்சோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சீட்டர் வெர்ஷன். ஸோ அதோட ஃபேஸ் லிஃப்ட். ஸோ நியூ டிசைன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 5 சீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 7 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் வந்து வரப்போகுது. 7 சீட்டர் வெர்ஷன் நியூவாக வரப்போகுது. ஸோ 5 சீட்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுதை வந்து டொயோட்டா சைடு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் அப்டேட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல்லிக்கிற மாதிரி நமக்கு ஒரு 10.1 இன்ச் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. சாரி, இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ லெவல் டு ஏடாஸ் வந்து கொடுக்குறதுக்குண்டான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அதில் 360 கேமரா இருக்குது. அதனுடைய ரெசல்யூஷன் அதனுடைய கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.